Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரோல் கட் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்திருக்கேன். இது கூட விருப்பம் இருந்தா நீங்க பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப நைஸா அரைச்சிராம கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சிட்டு தனியா வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்து வச்சுருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்கில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பவுடரை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தண்ணி உள்ளே சேர்த்த உடனே பால் திக்காக ஆரம்பிக்கும். கையெடுக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா இதை வேறு ஒரு ஸ்டவ்வில் மாற்றி கையெடுக்காமல் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்ல கேரமல் ஆகிருக்கு. இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, அப்புறம் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கசப்பாயிடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருக்கிற அந்த பால் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த கேரமல் எல்லாமே கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா அது தன்னால் கரைஞ்சிடும். பாருங்கள், நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷமாக கலந்துருக்கேன். அந்த கேரமல் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் சரியாகும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதை ஊற்றுறதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்க்கரை டீ தூள்லாம் கொட்டி வைப்போம் இல்லையா, சின்ன சின்ன டப்பா, அதில் தான் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டீ கப்போ இல்லைன்னா நார்மலான டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் அந்த மிக்ஸை ஊற்றிக்கோங்க. நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே நம்ம சில்வர் ஃபாயில் ஷீட்டை மூடி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேர்வை தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட்டு உங்களோட 2 கை வச்சு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு பண்ணிடுங்க அப்படின்னாலும் ஈஸியாக வெளியில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக குல்ஃபி உள்ளே செட் ஆகிருக்கு. 2 பாத்திரத்துலேயுமே நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரோல் கட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.